ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, தக்காளி சட்னி எப்படி தண்ணியை சேர்க்காமல் நல்லா திக்காக எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேனில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் சின்ன கரண்டின்றதுனால 3 கரண்டி சேர்த்துக்கிறேன். நீங்கள் நல்லா பெரிய கரண்டியாக இருந்தால் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க, அதுவே போதுமானது. எண்ணெய் நல்லா சூடானதும் எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு 2 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன் சேர்த்து பொரிய விட்டுருங்க. வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி ஒரு 4 தக்காளி, நாட்டு தக்காளினா நல்லா புளிப்பாக இருக்கும். நாட்டு தக்காளி தான் சேர்த்துக்கோங்க. தக்காளி ஒரு 4, சின்னதாக இருந்ததுன்னா ஒரு 5 சேர்த்துக்கோங்க. நல்லா பெரிய பெரிய தக்காளினா 4 சேர்த்துக்கோங்க. ரெண்டுத்தையும் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் ஒரு 3 பச்சை மிளகாய் கீறி வச்சுக்கோங்க. இப்போது கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சு வர நேரத்தில் நம்ம வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். பூண்டு உரித்து ஒரு 10 பல்லு உரித்து தட்டி வச்சுக்கோங்க. ஒரு சிலர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்ப்பாங்க, அதுவும் நல்லா தான் இருக்கும். ஆனால் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கல, பூண்டு மட்டும் தட்டி சேர்த்துக்க போகிறேன். இப்போது கடுகு சீரகம் பொரிஞ்சிடுச்சு. வெங்காயம் நல்லா 4 வெங்காயம், பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். பச்சை மிளகாவும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கணும். நல்லா வதங்கின பிறகு உப்பு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து வதக்குனிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயம் வதக்கும் போதே உப்பு மஞ்சத்தூளை சேர்த்துருங்க. கடைசியாக சேர்க்காமல் வதக்கும் போதே சேர்த்திங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். நான் சால்ட்டு தான் சேர்த்துருக்கேன், நீங்கள் வேணும்னா கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு தான் நல்ல டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும். நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தக்காளியை சேர்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு கொத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருங்க. ஏன்னா தக்காளி தான் வதங்க லேட் ஆகும். நல்லா மூடி போட்டு வச்சுருங்க. 2 நிமிஷம் தக்காளி மூடி போட்டு வச்சிங்கன்னா நல்லா அது தோல் பிரிஞ்சு நல்லா வதங்கி வரும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம தக்காளி சேர்த்துடலாம். நான் 4 பெரிய தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளி தொக்கு நம்ம வெளியில் எங்கேயாவது ட்ரிப்புக்கு இல்லை ஊருக்கு எங்கேயாவது போனால் கூட 2 நாளைக்கு கெட்டு போகாது. நம்ம தண்ணி சேர்த்தா தான் நமக்கு கெட்டு போகும். தண்ணி சேர்க்காம நம்ம வதங்கின இதுலேயே எண்ணெயிலே நம்ம வதக்க போகிறோம். தக்காளி நல்லா வதங்கி தோல் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கணும். நல்லா வதங்கிச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம நல்லா அதை உடச்சி விட்டு தக்காளி நல்லா உடச்சி விட்டு வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருங்க. லெட்டு போட்டு வச்சிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். குழம்பு மிளகாய் தூள் தான் நான் சேர்த்துருக்கேன். 2
ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நம்ம தக்காளி வெங்காயம் எவ்வளோ சேர்த்துருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கோங்க கலருக்காக. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. தண்ணியே சேர்க்க வேண்டாம், சும்மா அந்த கரண்டியில் ஒட்டி இருக்குல்ல அதுக்காக மட்டும் கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் தண்ணியே சேர்க்காதீங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 2 to 5 மினிட்ஸ் வந்து மூடி போட்டு வச்சுருங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு மூடி போட்டு வச்சுருங்க. சிம்மில் வச்சு மூடி போட்டு வச்சுருங்க. அதிலே நல்லா வந்து கொதித்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு ரெடி ஆகிடும். இது வந்து இட்லிக்கு, சப்பாத்திக்கு, பூரிக்கு, நான் இது வந்து பூரிக்கு தான் எனக்கு செஞ்சுருந்தேன். இப்போ பூண்டு பல் தட்டி வச்சுருந்தோன்னே அதையும் சேர்த்துடலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பூண்டோட ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுருக்குங்க. இப்போ மிளகாய்த்தூள் வாசனைலாம் போயிடுச்சு. நல்லா கொதித்து வரதுல மிளகாய்த்தூள் வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ பூண்டு 2 நிமிஷம் விட்டிங்கன்னா பூண்டு பச்சை வாசனை போயிட்டு நல்ல மணமாக இருக்கும். எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் ட்ராவலுக்கு எடுத்துகிட்டு போகலாம். நல்லா 2 நாளைக்கு நமக்கு கெட்டு போகாது. சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.